அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ள கர்த்தாவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனே துதிக்கிறோம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, நாங்க தினம் கொண்டு நீர் ஜெயித்தது போல எல்லா உபத்திரவங்களையும் பொறுமையோடு இருந்து ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம். சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாதிருந்தது. 20வது அதிகாரத்துல 1 ராஜாக்கள் 20வது அதிகாரத்துல சீரியர்கள் 2 முறை இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணாங்க. முதல்ல யுத்தத்துல தோல்வியை சந்திச்சப்ப அவங்க சொன்னாங்க, அவங்களோட தெய்வம் மலை தேவர்கள், அதனாலதான் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. நம்ம இப்ப பள்ளத்தாக்குல யுத்தம் பண்ணா நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 முறை சீரியர்கள் யுத்தத்துக்கு வந்தாங்க. ஆனா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து யுத்தத்தை அவரே செய்து வெற்றியை கொடுத்தாரு. இப்ப 3 வருஷமா ஊடால இஸ்ரவேலருக்கும் சீரியருக்கும் யுத்தம் இல்லாம இருந்தது. 3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் போயிருக்கும் போது 10 கோத்திரம் இஸ்ரவேல் தேசத்திலையும் 2 கோத்திரம் யூதா தேசத்திலையும் இருந்தாங்க. இந்த யூதா தேசத்தோட ராஜா யோசபாத். அவன் இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப்போட போய் அவனிடத்துல இருந்த போது இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையதென்று அறிவீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்து கொள்ளாமல் சும்மா இருப்பான் ஏன் என்று சொல்லி. இப்ப ராமோத்தை பிடிக்கணும், இதுதான் ஆகாப்போட எண்ணம். அந்த ராமோத் இப்ப சீரியர் கையில இருக்கு, அது நம்மளுடைய பட்டணம், அதனால அதை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறான். யோசபாத்தை நோக்கி, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துட்ட, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரா என்று கேட்டார். யுத்தத்துக்கு தன்னோடு கூட வரும்படியா கூப்பிடுறான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். அப்படின்னா நான் யுத்தத்துக்கு வர்றேன்னு அர்த்தம். நான் தான் நீ, என் ஜனம் உன்னுடைய ஜனம். யுத்தத்துல பயன்படுத்தக்கூடிய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்துக்கு ஆயத்தம் அப்படின்னு சொல்லி. பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். யோசபாத் சொல்றான், கர்த்தர் என்ன சொல்றாரு அத முதல்ல விசாரிக்கணும். யோசபாத் கர்த்தருக்கு பயந்த ஒரு ராஜா, அதனால ஆண்டவரை தேடணும், யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்துல விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இஸ்ரவேல் ராஜா ஆகாப் தன்னுடைய மனைவியான ஏசபேலோட வார்த்தையை கேட்டு பாகால வழிபடக்கூடிய அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடிய ராஜா. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள், போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். 400 பேரை கூப்பிட்டு கேட்கிறான், நான் போலாமா? போ அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் உன் கையில ஒப்பு கொடுப்பார் என்று அந்த 400 தீர்க்கதரிசிகளும் சொல்றாங்க. பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டார். அவன் முதல்ல அந்த 400 தீர்க்கதரிசிகள்ல திருப்தி அடையல.
கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஒருவேளை இந்த 400 பேரு பாகாலோட தீர்க்கதரிசிகளா இருக்கலாம். அதனால இவன் சொல்றான், கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராவது இங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூதாவின் ராஜாவாகி யோசபாத்து கேட்கிறான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதுக்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல, தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன். நான் அவனை பகைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவன் எப்பயும் எனக்கு நன்மையா சொல்ல மாட்டான், தீமையதான் சொல்லுவான். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம், இல்ல அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்து வா என்றான். இப்ப இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு ஒரு அழைப்பு போகுது. இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒளிமுக வாசல் முன்னிருக்கும் விலாசத்திலே ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சமாரியா தான் இஸ்ரவேல் தேசத்தோட தலைநகரம். அங்க ஒளிமுக வாசல்ல 2 பேரும் ராஜா கூடிய ட்ரெஸ்ஸ போட்டு அப்படி சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்காங்க. சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எல்லாம் தீர்க்கதரிசிகள் எல்லாம் தீர்க்கதரிசனம். கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி, அவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இருப்பு கொம்புகளை உண்டாக்குறான். இத வச்சு நீ சீரியரை முட்டி ஒண்ணுமில்லாம ஆக்கிருவ, கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு இந்த சிதேக்கியா தீர்க்க தரிசனம் சொல்றான். சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். எல்லாரும் ஒன்னா ஒரே மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. நீ போ, யுத்தத்துக்கு போ, ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மிகாயாவை அழைத்த போது ஆள் அவனுடனே பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாய்க்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். அழைக்க போனான். அவனை கூட்டு வர்றதுக்கு போன ஆளு அங்க போய் சொல்றான், எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒரே வார்த்தையை தான் சொல்றாங்க, ராஜாவுக்கு சாதகமா பேசுறாங்க. அது மாதிரி நீயும் அவங்கள மாதிரியே நன்மையானத பேசு அப்படின்னு சொல்றான். அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். தீர்க்கதரிசினா கர்த்தர் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் சொல்லணும். அப்பதான் அது கரெக்டா இருக்கும். அதைத்தான் இவர் சொல்றார். என்னிடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஒரு நல்ல தீர்க்கதரிசிய நீங்க பார்க்கணும். அவன் ராஜாவின் இடத்தில் வந்த போது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். மற்ற தீர்க்கதரிசிகள் 400 பேர் எப்படி சொன்னாங்களோ அதே வார்த்தைய இவனும் சொல்றான். ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்தினாலே உண்மையே அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உனக்கு ஆணை இடுவிக்க வேண்டும் என்று சொன்னான்.
இப்ப அவன் ராஜா கேக்குறான், உண்மைய சொல்லு, கர்த்தருடைய நாமத்துல உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்பொழுது அவன், இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். நான் உன்னை பார்த்தேன். என்ன பாக்குறாரு அப்படின்னா, இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆட்டுக்கு மேய்க்கிறதுக்கு தலைவன் மேய்ப்பன் இருக்கணும். இஸ்ரவேலருக்கு தலைவன் ராஜா. ராஜா இல்லாம ஆடுகள் சிதறடிக்கப்படும், மலையெல்லாம் சிதறடிக்கப்பட்டோம். அது மாதிரி இஸ்ரவேல் மக்கள் தலைவனாகிய ராஜா இல்லாம இருக்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னான். அப்பொழுது கர்த்தர், இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னார். ஆண்டவர் எஜமான் இல்லை, ஆகாப் மரித்து போயிட்டான், அதனால எல்லாம் அவரவர் வீட்டுக்கு திரும்புங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தத அப்படியே சொல்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்முடனே சொல்லவில்லையா என. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், அவன் என்னை பத்தி நன்மையை சொல்ல மாட்டான், எப்பயும் தீமைதான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உம்மோடு சொன்னேன். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனைகள் எல்லாம் அவரிடத்தில் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதை கண்டேன். இப்ப அந்த தீர்க்கதரிசி நான் என்ன பார்த்தேன் அப்படின்றத தெளிவா சொல்றான். ஒரு சிங்காசனம் இருக்கு, அதுல கர்த்தர் உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு ரெண்டு பக்கமும் தூதர்கள் இருந்தாங்க, பரமசேனை ரெண்டு பக்கத்திலேயும் நின்றுட்டு இருந்தது. அப்பொழுது கர்த்தர் தான் என்ன தரிசனமா பாக்குறானோ அத அப்படியே சொல்றான். ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்திலே விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டவர். கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, யாரு போய் ஆகாபுக்கு போதனை செய்யணும்? எதுக்கு போதனை செய்யணும்னா, ராமோத்தை பிடிக்க போய் அதுல தோல்விய சந்திக்கணும், அப்படி யுத்தத்துக்கு போறதுக்கு யார் அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் அப்படி என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொன்னாங்க. அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. ஒரு ஆவி சொல்லுது, நான் போய் ஆகாப்புக்கு போதனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுது. எதனால் என்று கர்த்தர் அதனை கேட்டார். எப்படி நீ போதனை செய்வ அப்படின்னு கேட்டதற்கு, அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன். எல்லா தீர்க்கதரிசியோட வாயிலையும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்துல பிசாச குறித்து அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதா இதனுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருந்தீர்கள். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கிறதில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்ப பொய் பேசுற ஆவி யாருடையதுன்னா பிசாசினுடையது. அவனும் அவனுடைய தூதர்களுக்கும் உரியது. ஒரு ஆவி புறப்பட்டு சொல்லுது, நான் போதனை செய்கிறேன். எப்படி அப்படின்னா, எல்லாரோட வாயிலையும் பொய்யின் ஆவிய வச்சிருவேன் அப்படின்னு. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து
அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். ஆண்டவரும் உத்தரவு கொடுத்துட்டாரு, பொய்யின் ஆவிய எல்லார் வாயிலையும் வையின்னு. ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை அந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றார். எல்லாரோட வாயிலையும் பொய்யின் ஆவிய வச்சு எல்லாம் தீமையானத சொல்றார். அப்பொழுது கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியாவின் கிட்ட வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடே பேசும்படி வந்தது? எப்ப கர்த்தருடைய ஆவி என்னைய விட்டுட்டு உன்கிட்ட வந்து பேசிச்சு? ஏன்னா இவங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கு எதிர்மறையா அவன் தீர்க்க தரிசனம் சொல்றதுனால இவன் வந்து கேக்குறான், கன்னத்துல அடிக்கிறான், அடிச்சுட்டு கேக்குறான், எப்படி என்கிட்ட விட்டு உன்கிட்ட பரிசுத்தா கர்த்தருடைய ஆவியானவர் வந்தாரு அப்படின்னு கேக்குறான். அதற்கு மிகாயா, நீ ஒளித்து கொள்ள உள்ளறையில் பதுங்கும் அந்நாளில் அதை காண்பாய் என்றார். உள்ள அறைக்குள்ள போய் நீ பதுங்குகிற அந்நாளில் அப்படின்னா, யுத்தத்துல தோல்விய சந்திச்சு எதிரிகள் உங்களை பிடிக்க வரும்போது நீ ஒளித்து கொள்றதுக்கு உள்ளறையில பதுங்கும் போது அந்த நாள்ல அத பாப்பா, அதை காண்பாய், அந்நாளில் அதை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு மிகாயா தீர்க்கதரிசி சொல்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சீரியர்களோடு யுத்தம் பண்றதுக்கு புறப்பட்டாங்க. அப்ப யோசபாத் வந்து இஸ்ரவேல் ராஜாட்ட கர்த்தரிடத்துல விசாரி அப்படின்னு சொல்லும்போது, அவன் 400 தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு அவங்க கிட்ட விசாரிச்சா எல்லாரும் ஒண்ணு போல சொல்றாங்க, நீ யுத்தத்துக்கு போ, நீதான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல வந்து யோசபாத் திருப்தி அடையல. இன்னொரு தீர்க்கதரிசி இருக்கானான்னு கேட்கும்போது மிகாயாவை கூப்பிடுறாங்க. ஆனா வந்து அவன் வந்து எனக்கு விரோதமாதான் எப்பயும் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாப் சொன்னதை பார்த்தோம். அவன்கிட்ட போய் கூட்டு வர போன ஆள் வந்து அவன்கிட்ட சொல்றான், எல்லாரும் ஒரே தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி நீயும் சொல்லு அப்படின்னோடனே, இல்ல நான் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகாயா சொல்றத பார்த்தோம். அப்ப வந்து திரும்ப அவன்கிட்ட விசாரிக்கும் போது, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இஸ்ரவேல் மக்கள் சிதறடிக்கப்படுவாங்க, நீங்க தோல்விய சந்திப்பீங்க அப்படின்றதுதான் அதனோட அர்த்தம். அப்படி சொல்லும் போது அதோட சேர்த்து அது எப்படி அப்படின்றத நான் தான் பார்த்தத மிகாயா சொல்றான். சிங்காசனத்துல கர்த்தர் உட்கார்ந்துருக்காரு, வலது இடது 2 பக்கத்துலயும் தூதர்கள் இருக்காங்க. அப்ப கர்த்தர் வந்து கேக்குறாரு, யாரு ஆகாப்புக்கு போய் போதனை பண்ணணும்? எதுக்காகனா, அவன் வந்து கீலேயாத்துல இருக்கிற ராமோத்துக்காக யுத்தத்துக்கு போய் தோல்விய சந்திக்கணும், அதுக்கு யார் போதனை பண்ணுவான்னு கேட்கும்போது ஒரு ஆவி சொல்லுது, நான் போறேன். எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு கேட்கும்போது, தீர்க்கதரிசிகள் எல்லார் வாயிலையும் பொய்யின் ஆவிய வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப எல்லாரும் பொய்யின் ஆவியினால ஏவுதல்னால எல்லாரும் ஒரே மாதிரி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இவன் வந்து இந்த தரிசனத்தை சொன்ன உடனே சிதேக்கியாவுக்கு கோபம் வந்து மிகாயாவை அடிச்சு கன்னத்துல அரைஞ்சு, கர்த்தருடைய ஆவியானவர் என்னைய விட்டுட்டு எப்படி உங்ககிட்ட வந்து பேசினாரு அப்படின்னு கேட்கும்போது மிகாயா சொல்றாரு, தைரியமா சொல்றாரு, நீ ஒளித்து கொள்ள உள்ளறையில பதுங்கும் போது அதை பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க தோல்விய சந்திச்சு பதுங்கி இருக்கிற நாட்கள்ல நான் பேசின வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைன்றத நீங்க அறிந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, நாங்களும் கூட எல்லா காரியத்தையும் உம்மிடத்துல விசாரித்து எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து நடத்துங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் நிலைத்திருந்து பலன் தர எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே துதிக்கிறோம். சுவிசேஷ பணியில இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. நாங்களும் உடைய ராஜ்ய பணியில எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.